விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திராவுக்கு எதிராக ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். நீ சந்திரா, நீ நான் உன்னை இந்த வீட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னா நீ அந்த சிவனாண்டியை விட்டு பிரியணும். நீ சிவனாண்டி கட்டின தாலியை அவன் கல்லில் நீ கழட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க, இப்போ அதுவே உங்களுக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரா யோசிக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வரணும்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம சகிச்சு தான் ஆகணும். அதனால் இந்த விஷயத்துக்கும் நம்ம ஒத்துப்போம். இவங்கெல்லாம் நம்மளை பிரித்து வச்சுட்டா என் புருஷன் கூட இருந்து நான் பிரிஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நம்ம சந்திரகலா நினச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் இப்போதைக்கு நம்ம ஆமாம் சாமி தலையாட்டினா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியும். அதுவும் நம்ம அக்காவை நம்ப வைக்கணும்னா இதை செஞ்சால் தான் கண்டிப்பாக அவன் நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி எடுத்த முடிவுக்கு நம்ம சந்திரகலாவும் ஓகே சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஏறுறாங்க. ஆஹா, அடுத்த பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. பஞ்சாயத்தில் கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என் தங்கச்சி இந்த சிவனாண்டி கூட வாழ விருப்பம் கிடையாது, அதனால் அவளோட தாலியை கழட்டி அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காசு வெட்டி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பஞ்சாயத்து தலைவருமே நம்ம சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க. சிவனாண்டியும் ஒத்துக்கிறாங்க. ஆமாயா, எனக்கு சந்திரா கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே என்னென்னா, உங்களுக்காக தாண்டா, அந்த ஊருக்காக தாண்டா நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் மனசார நான் சந்திரா விட்டு என்றைக்கும் பிரிய மாட்டேன்னு சொல்லி சிவனாண்டி ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். பூசாரியும் கோயில் முன்னாடி நம்ம சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சுருக்க காசை வெட்டி போடும் போது நம்ம சந்திராவுக்கு அள்ளில்ல மனசில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த சமயத்தை நம்ம ரேவதி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன விதைச்சியோ அதை தான் நீ அறுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை பார்த்து நம்ம ரேவதி சொல்லிட்டு இருக்கா மாதிரி அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரா ரேவதியை தான் பார்க்குறாங்க. ரேவதியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடி நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? உன்னோட சந்தோஷம்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டி. நான் எதுக்காக இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? உன்னையும் உன் புருஷனையும் நிரந்தரமாக உங்ககிட்ட பிரிக்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன்டி. என்னை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருக்கியா? உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்ட்டு நம்ம சந்திரா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ரேவதி நேருக்கு நேரு சந்திரா கிட்டேருந்து பேசுகிறாங்க. ரேவதி கேட்குறாங்க, இதே போல தானே நான் அந்த நிமிஷம் நின்றுட்டுருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதை விட பல மடங்கு எனக்கு கஷ்டம். ஏன்னா என் புருஷன் கூட நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் வாழாமையே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களே, வாழ்ந்தவங்களை பிரிக்கும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆனால் நீங்கள் அப்போ கூட கொஞ்சம் கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்க. உங்களோட ஃபீலிங்கை மட்டும்தான் நீங்கள் உணருவீங்க. அடுத்தவங்களோட துக்கத்தை சந்தோஷமாக சிரித்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி நம்ம சந்திராவுக்கு சூப்பராக பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சந்திரா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. வீட்டுக்கு வந்ததும் நம்ம சந்திரகலா பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் வாய்ப்பு, இந்த கார்த்தியை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அக்கா இன்னும் நீ என் மேலே கோவமாக இருக்கியா? இல்லை என் கோவத்தெல்லாம் நீ தூக்கி போட்டியாக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சந்திரா நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நடந்ததை விட்டுரு. இதுக்கப்புறம் நீ நடக்க போகிறத மட்டும் பாரு. இனி அந்த சிவனாண்டி கூட நீ பேசவே கூடாது பார்த்துக்க. அப்படி மட்டும் நீ பேசணும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணியோட உனக்கு எனக்கு இருக்கிற உறவு அப்படியே முறிஞ்சிடும் பார்த்துக்க. இந்த வாட்டி உன்னை ஏதோ வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன்றதுக்காக எப்பவுமே நான் அதே மாதிரி இருப்பேன்னு மட்டும் நீ நினச்சி கூட பார்க்காத. இதோட உனக்கு லாஸ்ட் வார்னிங் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திராவை எச்சரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்ன ரேவதி எப்பவும் போல் நீ இல்லாமல் இப்போ ரொம்ப வழக்கத்துக்கு அதிகமாகவே நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கார்த்தி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி. நான் அதே நேரத்தில் எப்படி நின்றுருந்தேன், என்னையும் பிரித்து அந்த காசை வெட்டி போடும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் கடவுள் இருக்காருல்ல பார்த்தியா, நம்ம கண்ணு முன்னாடியே சித்தி தானே இந்த இதுக்கெல்லாம் காரணம். அவங்களோட தாலியே
இன்னைக்கு இறக்கிறதுக்கு கடவுள் எப்படிலாம் வந்து வந்து அற்புதம் செய்கிறாரு பாத்தியா கார்த்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரேவதி நீ சந்தோஷம் மட்டும் படாத, ஆனால் உங்கள் சித்தி இதெல்லாம் வந்து அவங்களோட சொந்த பகைக்காக தான் இப்போ வந்து அதை வந்து அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஒத்துட்ருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை கார்த்தி, நீ தான் இருக்கியே, என் குடும்பத்தை எப்போவுமே வந்து ஒரு சாமி போல் இருந்து பாதுகாக்கிற, எங்களுக்கு என்ன கவலை, நீ இருக்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும் ரேவதி. ஆனால் உங்கள் சித்தி இப்போ வழக்கத்துக்கு மாறா 2 மடங்கு கோவத்துக்கு அதிகமாக இருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்கன்னே தெரியாது. இப்போ அவங்க தாலியை கழட்டுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, அப்போ நீ யோசிச்சு பாரு, இதில் நம்ம 2 பேரோட வாழ்க்கையை எப்படியாவது அவங்க வந்து அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துக்காக தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இப்போது ரோகிணி மேலேயும் இப்போது மயில் மேலேயும் அவங்களுக்கு அவ்வளோ கோவம் கிடையாது, என் மேலே தான் அதிகமாக கோவமாக இருக்காங்க. அதனால் இப்போ சித்தி அடுத்த கட்டத்தை என்ன மூவ் பண்ணுவாங்கன்றது தெரியாது, ஆனாலும் நம்ம உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. அக்கா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, இருந்தாலும் நான் திருப்பி நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதக்கா, அந்த கார்த்தியால் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலமையில நம்ம நிற்கிறோம். நான் வந்து உன்னை எவ்வளோ அளவுக்கு வந்து நான் வந்து உன் மேலே பாசம் வச்சுருந்தா நான் இந்த மாதிரி தவறான முடிவை எடுத்திருப்பேன். இந்த கார்த்தி பையனால் தான்க்கா நான் அந்த மாதிரி விஷயத்தையே நான் செஞ்சேன், அந்த சிவனாண்டி கூட செஞ்சு, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்று யோசிச்சு பாருக்கா, அந்த கார்த்தி இந்த 6 மாதத்தில் வீட்டில் விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி, அது வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைனா இந்த 6 மாதத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு யோசிச்சு பாருக்கா, சீக்கிரத்தில் அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது சந்திரா, ஆனால் வந்து இப்போ வந்து 6 மாதம் டைம் இருக்கிறதுனால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீ ஒன்று யோசிச்சு பாருக்கா, அந்த குடும்பம் தான் நம்ம அம்மா இறந்ததுக்கு காரணம், ஆனால் அந்த குடும்பத்தை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நீ அம்மா கிட்ட நின்று அழுதுட்டுருக்கல, அப்போ அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்க, நீ யோசிச்சு பாருங்கக்கா. இதுக்காக அந்த கிழவி நம்மளை அம்மாவை எப்படிலாம் துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பற்றி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம சந்திரகலா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவனாண்டியை தான் காட்டுறாங்க. சிவனாண்டி வந்து ஒரு பக்கம் வந்து சந்திரகலா வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து அவகிட்ட இருந்து பிரித்து வச்சுட்டாங்களே, என்னால் சந்திரா இல்லாமல் வாழவே முடியாது சித்தப்பா, அவள் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவள் நடந்துக்கிட்டா இன்ன வரைக்கும், நான் அவளை விட்டு போகவே மாட்டேன் சித்தப்பா. ஆனால் வந்து ஊர் மக்கள் செஞ்சு எல்லாமே இதுக்கு காரணமே அந்த கார்த்தி தானே, சீக்கிரத்தில் வந்து அவனுக்கு நான் பழி வாங்குவேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சந்திரா நீ வந்து உன்னை பற்றி தெரியாமையே சந்திரா உன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கா, கண்டிப்பாக உன்னை பற்றி தெரிஞ்சதுன்னா உன்னை விட்டு போயிடுவாளான்னு தெரியல மவனே அப்படின்னு சொல்லும்போது, என்ன சித்தப்பா சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாம்மா மவனே, இந்த மாதிரி அவங்க அம்மாவோட சாவுக்கு நம்ம ஃபேமிலி தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் அவன் நம்ம கூட இருப்பாளான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நடக்கத்தெல்லாம் வச்சு நீ யோசிச்சு பாரு, இப்போ உனக்கும் அவளுக்கும் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் வெட்டி விட்டுட்டாங்க. இப்போ அவங்க அம்மாவோட சாவுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் சந்திரா சும்மா இருப்பாளா, இதோட உறவு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான்னு நிச்சயம், நடக்கிறதுலாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி கிட்ட வந்து முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது சித்தப்பா, சந்திராவுக்கு தெரிஞ்சாதானே அப்படின்றாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராவோட அம்மா சிவகாமி எப்படி இறந்தாங்கன்றதை பற்றி நம்ம கார்த்தி கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா வந்து சந்திராவோட சுயரூபத்தை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. இனி அடுத்தது என்னன்னா, நம்ம சிவகாமி அம்மா எப்படி இறந்தாங்கன்றத பற்றி தான் நம்ம வரக்கூடிய எபிசோடில் காட்ட போகிறாங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.